கர்த்தருக்கு மகிமை உண்டதாக. இன்றைய வேதவசனம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவருக்குள் நினைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டதாக. இது அவர் சொல்லும்போது நமக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் நினைத்திருக்கிறேன் நம்ம சொல்லுவோம், எல்லாரும் சொல்லுவோம். அப்படி சொல்றோடைய நபர் அவர் நடந்தபடியே நடக்கணுமா. அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம பல வருஷமா கிறிஸ்தவர்களா இருக்கலாம், போயிட்டு இருப்போம். ஆனா நம்ம இயேசு கிறிஸ்து போன வழியிலே போறோமா, அவரை மாதிரி கொஞ்சமாவது சினிமா அவருடைய சாயல் நம்மகிட்ட இருக்குதா அப்படின்னு கணிச்சு பார்க்கணும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும். ஒருத்தவங்க நமக்கு ஏதாவது பண்ணிட்டாங்க, உடனே ஆண்டவரே அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இருந்தால் என்ன பண்ணுவார்? இப்படி ஒரு பாவம் இது வருது, பொருளாசை வருதா, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருப்பார்? ஒவ்வொரு கட்டத்திலையுமே ஒவ்வொரு சூழ்நிலையுமே நம்ம முன் போகும்போது ஒரு ஸ்டெப் வைக்கும்போது இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இருந்தா என்ன பண்ணுவார் அப்படி நினைச்சு நம்ம போவோம்னா, அப்படி போவங்களுக்கு தான் கர்த்தர் அப்பதான் அவங்க கூட இருக்கிறார். இவனும் அவன் கர்த்தர் நிலைத்திருக்கிறான், கர்த்தரும் இவன் நிலைத்திருக்கிறார். அவனு தான் கடைசி காலத்துல கர்த்தர் எழுப்புவார். நம்ம வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி நம்ம எப்படியோ பாவம் செய்திருந்தாலும், எவ்வளோ நம்முடைய சர்ச்சுக்கெல்லாம் போயிருக்கலாம், வேதம் படிச்சிருக்கலாம். ஆனா ஒரு பக்கம் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பாவங்கள் செய்திருந்தாலும் மன்னிப்பு கேட்போம். ஆண்டவருடைய சித்த அவரை மாதிரி செல்ல நம்மளால அவரையுமே முழுமை வர முடியுமானா அது எடுத்துட முடியாது. ஆனா நம்ம அதுக்கு பிரயாசப்பட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவரை மாதிரி நமக்கு முன்மாதிரி அவர் அந்த இயேசுக்கு சொன்ன மாதிரி அவரை மாதிரி ஒவ்வொரு காரியத்திலையுமே நம்ம பேச்சு, சிந்தனை, நம்முடைய ஆசை எல்லாத்தையுமே கர்த்தர் அவர் எப்படி இருந்தா அதே மாதிரி செல்ல நம்ம ஒப்பு கொடுப்போம். கண்டிப்பா கர்த்தர் பலன் தருவார். இந்த பூமியில எல்லாரும் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை தருவார். பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவார். உங்களை அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்தி உங்களை பயன்படுத்துவார். தேவன் தான் கிருபை செய்வாராக. ஆமென்.